வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 3 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு, இன்றைக்கு வானிலை அமைப்பு எப்படி, இன்றைய மழைப்பொழிவு எங்கே, நாளையிலிருந்து தீவிரமாக கூடிய மாலை இரவு வெப்பச்சலன மழைப்பொழிவு எங்கெங்கே, மேலும் தீவிர மழைப்பொழிவு எப்பொழுதிலிருந்து, இவையெல்லாம் இதில் விரிவாக பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவுக்கு முன் தலைப்புச் செய்தியாக நாளையிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவு கண்டிப்பாக சற்று பரவலாகும். முழு பரவல் என்பது 11ஆம் தேதி 12ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. ஆகஸ்ட் செப்டம்பரிலும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவும் தென்மேற்கு பருவமழை பொழிவும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. உங்களுக்கு எப்பொழுது என்ற விரிவான அறிக்கையை பார்ப்பதற்கு முன் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பார்ப்போம். அதிகபட்சமாக தேவாலா நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் தலா 8 சென்டிமீட்டர். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 1 சென்டிமீட்டர் தான் நேற்று முன்தினம் பெய்தது. ஆனால் நேற்றைக்கு பாருங்க 8 சென்டிமீட்டர் வரைக்கும். நம்ம நேற்றிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடையும் சொல்லியிருந்தோம். அதாவது 2ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடையும் சொல்லியிருந்தோம். அதே போல தொடங்கி இருக்கிறது. அதே போல நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், மேலும் காசிமேடு சென்னை 7 சென்டிமீட்டர். நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் சென்னை பெரம்பூர் 6 சென்டிமீட்டர். சென்னை கொளத்தூர், சென்னை ஆவடி, சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை, அவலாஞ்சி நீலகிரி, சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், மணலி சென்னை, பாரிமுனை இதெல்லாம் 5 சென்டிமீட்டர். மேலும் 4 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா வால்பாறை பிடிஓ, சிங்கோனா, வில்லிவாக்கம், உப்பசி, வால்பாறை பிஏபி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர், மேலும் மணலி புதுநகரம், மேல் பவானி நீலகிரி, பெரம்பூர் சென்னை, எண்ணூர் திருவள்ளூர், வால்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர், செருமுள்ளி நீலகிரி மற்றும் புழல் சென்னை. ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது. வானிலை அமைப்பை பார்ப்போம். அதாவது பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மகாராஷ்டிரா, மத்திய பிரதேச பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, பாகிஸ்தான் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோட இணைப்பு சுழற்சியை பெற்று இமயமலை ஒட்டிய பகுதி தொடங்கி மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதியிலிருந்து வட இந்தியா முழுவதுமே மழை. இதில் இமயமலை ஒட்டிய பகுதியில் குளிர்காற்று இணைந்து அதீத மழைப்பொழிவை, மழைப்பொழிவை இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் அண்டை நாடாகிய நேபாளம், உத்தரப்பிரதேசத்தோட மலைப்பகுதிகளெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த நிலையில தமிழ்நாட்டிலே நேற்றிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட மழை நேற்று ஒரு நாள் நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. பெரிய அளவிலே பட்டியல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கு. ஒரு நாள் மட்டும்தான், இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஒரு வாய்ப்பை என்பது, அந்த வாய்ப்பிலே ஒரு சற்று இடையூறு என்று சொல்லலாம். அதாவது தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா வழியாக நேற்றிலிருந்து ஒரு 20% நுழைய வாய்ப்பு அமைத்திருந்தது. இன்றைக்கு என்னாச்சுன்னா மாலத்தீவிற்கு நீடித்துக் கொண்டிருந்த, அதாவது மாலத்தீவிற்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருந்த தென்னரைக்கோள சுழற்சி கொஞ்சம் தீவிரமடைந்த காரணத்தினாலே காற்றை கொஞ்சம் வடக்கு நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது. அது இல்லாம வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடியதும் கொஞ்சம் தீவிரமா இருக்கிற காரணத்தினால மகாராஷ்டிரா வழியா அனுப்புது. நாளை கொஞ்சம் தெற்கு நோக்கி மகாராஷ்டிராவில் அது வெளிச்சுற்று இருக்கும் என்பதனால மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கக்கூடிய காற்றில் ஒரு 20% கேரளா வழியாக பயணிப்பதற்கு சாதகம் ஏற்படும். இப்போ நாளையிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவும் தென்மேற்கு பருவமழை பொழிவும் தொடங்குகிறது. தென்மேற்கு பருவமழை நேற்றைக்கு ஒரு சாரல் வந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய சாரலா இல்லை. ஆனால் நாளை உறுதியாக 4ஆம் தேதியிலிருந்து, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 4ஆம் தேதி உறுதி, 3, 4 உறுதினு சொல்லியிருந்தோம். ஆனால் 4ஆம் தேதி உறுதி. தயவுசெய்து கொஞ்சம் பொறுமை காத்திருங்க. அதாவது வேலூர் மாவட்டம், ஆந்திர எல்லையோர பகுதிகளில் சில இடங்கள்ல மழைப்பொழிவு இல்லை என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. அவர்களுக்கு இன்றைக்கு 3ஆம் தேதி எதிர்பார்த்திருந்தோம். கவலைப்படாதே, 4ஆம் தேதியிலிருந்து அந்த மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது.
வடகடலோரம் சென்னை உட்பட வட உள் மாவட்டங்கள், அதாவது கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் தொடங்கி அனைத்து வட உள் மாவட்டங்கள் மற்றும் வடகோடி மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மழைப்பொழிவு நாளையிலிருந்து கிடைக்க போகுது. நாளையிலிருந்து 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை ஒதுக்குதல் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த பலத்த மழை இருக்கும். நல்லா பாருங்க, 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு நேற்றைக்கு மழை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம் தீவிரம் இல்லை. ஆனால் அதே செட்டிங் நாளை அமைய போகிறது. 4ஆம் தேதி மாலை இரவு, 5ஆம் தேதி மாலை இரவு என்று 10ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பு மாலை இரவிலே ஆங்காங்கே கொடுக்க போகுது. தென்மேற்கு பருவமழையும் சாரல் மழைப்பிடிப்பை கொடுக்க போகுது. கேரளாவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஒரு 5லிருந்து 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்க போகுது. ஒரு 5லிருந்து 8, 10, 12 வரைக்கும் கிடைக்கலாம் நீலகிரிக்கு. அதிகபட்சமா அவ்வளவுதான் கிடைக்கும். ஆனால் வரக்கூடிய 11ஆம் தேதி அடுத்த நிகழ்வின் தீவிரம் காரணமாக நல்லதொரு தென்மேற்கு பருவமழையை வலுவாக கொடுக்க போகிறது. ஒரு 15-20 சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைக்கும். 11ஆம் தேதியிலிருந்து தீவிரம் அடையக்கூடிய தென்மேற்கு பருவமழையில 15லிருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரிக்கும், 10லிருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் வால்பாறைக்கும், கன்னியாகுமரி, தேனி வரை. இப்ப கூட தேனி தென்காசி மாவட்டத்துல மழை. இந்த அறிக்கை பதிவு செய்து கூட போகும்போது தென்காசி மாவட்டத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கு. அதாவது குற்றாலம் மற்றும் செங்கோட்டை இந்த பகுதிகளில் இப்படி ஒரு சில இடங்கள்ல மட்டுமே பெரிய மழை இல்லை, ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கு. ஆனால் நாளை அப்படி இல்லை, கொஞ்சம் பரவலாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில மாலை இரவு இடிமழை பிடிப்பு, வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம் கொஞ்சம் நல்ல மழை பிடிப்பு நாளை கொடுக்கும். ஆனால் ஒதுக்குதலுடன் தான். ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும். பெய்யும் இடத்தில் வலுத்த மழை 10ஆம் தேதி வரைக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும். பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும். நாளையிலிருந்து 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை நல்ல மழைப்பிடிப்பு கூடுதல் ஒதுக்குதலுடன் பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கும். அதே வேளையில 11ஆம் தேதியிலிருந்து வலுத்த பலத்த மழை இருக்கிறது. கண்டிப்பாக வடகடலோரம், வட உள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையும், டெல்டா மாவட்டங்கள்ல சற்று கனமழையும், வடக்கே போக போக அது கனமழையாகவும் இருக்கும். 11ஆம் தேதியிலிருந்து வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம் நல்ல மழைப்பிடிப்பை 11ஆம் தேதியிலிருந்து கொடுக்க போகிற நிலையில அது 19, 20ஆம் தேதி வரைக்கும் தினசரி நல்ல மழைப்பிடிப்பை மாலை வந்துவிட்டால் மழை என்று பழக்கப்படுத்தும் அளவில் மாலை வந்துவிட்டது மழை வந்துவிடும் என்ற ஒரு தினசரி மழை பொழிந்த ஒரு பழக்கமாகிவிடும். அது தினசரி பெய்யறதுனால மாலை வந்துவிடும், மழை வந்து வரப்போகிறது என்கின்ற பேசு பொருளாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு தினசரி மழைப்பிடிப்பை வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களுக்கெல்லாம் வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது. நாளையிலிருந்து ஒதுக்குதலுடன் மழை, பெய்யும் இடத்தில் வலுத்த மழை. 11ஆம் தேதியிலிருந்து பரவலான மழை, தினசரி மாலை இரவிலே மழை. இப்பொழுது நாளை மழை அரை மணி நேரம் தான். ஆனால் அது 11ஆம் தேதியிலிருந்து மழைப்பிடிப்பு 1 மணி நேரம் கூட இருக்கும். நல்ல மழைப்பிடிப்பு 19ஆம் தேதி வரை தினசரி ஒரே மாதிரியா இருக்கும். பரவலான மழைப்பிடிவா இருக்கும். 20, 21ஆம் தேதி 22ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பிடிவு அதை விட கூடுதலாக இருக்கும். மாத இறுதி வரை, ஜூலை இறுதி வரை நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும். அதை விட ஆகஸ்ட்ல நல்ல மழை இருக்கு. ஆக பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் உண்மை என்று புரிய வரும். சற்றே பொறுத்திருங்கள். ஒரு வாரத்திற்கு பொறுத்திருங்க, 11ஆம் தேதி வரைக்கும். அதுக்காக நாளைக்கு மழை பெய்யாதுன்னு சொல்லல, ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும். அது உங்களுக்கு கூட பெய்யலாம். பெய்யும் இடத்துல வலுத்த மழையா இருக்கும். பெய்யும் இடத்துல 6-7 சென்டிமீட்டர் பெய்யும். ஆனால் பக்கத்துல 0வும் இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கும் பெய்யலாம். ஆனால் 11ஆம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை சற்று பரவலாக இருக்கும். அன்றைக்கும் ஒதுக்குதல் இருந்தாலும் அடுத்த நாள் ஒதுக்கிய இடத்தில் பெய்திடும். 2 நாளில் ஒதுக்கிய இடத்துல பெய்யும் அளவிற்கு 11ஆம் தேதி மழைப்பொழிவு அமையும். இப்படி தென்மேற்கு பருவமழை காலத்துல நல்ல மழைப்பொழிவு, மாலை இரவு மழைப்பொழிவும் இருக்கும், இடிமழைப்பொழிவும் இருக்கும், தென்மேற்கு பருவமழைப்பொழிவும் இருக்கும். ரெண்டுமே இருக்க போகிறது. சற்றே பொறுத்திருங்கள். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை இருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.